ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்பெருமான் நம்முடைய நம்பெருமான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். வைகுந்தத்தில் நித்தியசூரிகளுக்கு இனிமையான அனுபவத்தை கொடுப்பவன் நமக்கு சுவாமியாக சிங்கவேள் குன்றத்தில் எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார். திரியவ்வுள் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை நம்பி நம்பெருமான் என்று மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். சீதையிடம் கொண்ட அதே விருப்பத்தை தன்னை சரணடைந்த தன் அடியார்களிடமும் கொண்டிருப்பவன் ராமன் என்கிறார். நந்தன் மைந்தன் ஆகவாகும் நம்பி நம்பெருமான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதை வியாக்கியான ஆசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை கண்ணனாக அவதரித்த போது நந்தகோபனின் மகனாக தன்னை அமைத்து கொண்ட நம்முடைய சுவாமி திரியவ்வுள் என்னும் திவ்ய தேசத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான் என்று விளக்குகிறார். நம்பெருமான் நாளும் இனிதமரும் என்று நம்முடைய சுவாமியானவன் எப்போதும் திருவுள்ளம் உகந்து எழுந்தருளியிருக்கும் இடம் இந்த உலகிற்கு ஆபரணம் போன்றிருக்கும் திருவாலி என்னும் திவ்ய தேசம் என்கிறார். நல்லருள் நம்பெருமான் என்று நம்மாழ்வார் நமக்கு சுவாமியானவன் நம்மேல் தாயன்போடு அருள் புரிபவனாக இருக்கிறான் என்கிறார். நம்பெருமான் அடிமேல் என்று நம்மாழ்வார் இவன் நம்முடைய சுவாமி என்று அனைவரும் பற்றும்படியான திருவடிகளை கொண்டவன் என்கிறார். ஞாலமெல்லாம் உண்ட நம்பெருமானை என்கிறார் நம்மாழ்வார். இதை சுவாமி நம்பிள்ளை உலகங்கள் எல்லாம் பிரளயத்தில் அகப்படாமல் தன் வயிற்றில் வைத்து காத்தான். இதன் மூலம் ஆபத்தில் காக்கும் தன்மையை வெளிப்படுத்திய பெரியவன் அவன் என்று விளக்குகிறார். பராங்குச நாயகியான நம்மாழ்வார் எம்பெருமானிடம் குயிலை தூது விடுகிறார். குயிலிடம் துளசி மாலை அணிந்த தன் ஒப்பனை அழகையும் அவனே முதன்மையானவன் என்பதையும் வெளிப்படுத்தி கொண்டு திருவெண்வண்டூரில் எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான். அவனிடம் சென்று வணங்கி எனக்காக பேசுங்கள் என்று துழாய்முடி நம்பெருமானை கண்டு என்கிறார். நம்பெருமான் நமக்கருள்தான் செய்வானே என்று நம்மாழ்வார் திருவாட்டாறு என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் நம் சுவாமியானவன் நமக்கு நிச்சயம் அருள் புரிவான் என்று தன்னுடைய மனதிடம் கூறுகிறார். இதை சுவாமி நம்பிள்ளை நம்மாழ்வார் தன் மனதிடம் பரமபதம் செல்ல உனக்கு ஆசை உள்ளது, அந்த ஆசையை ஏற்படுத்த அவன் இருக்கிறான், ஆசையை கொண்டு பலன் கொடுப்பதற்கு அவன் சுவாமி நாம் தொண்டன் என்ற உறவும் இருக்கிறது, இவ்வாறு இருக்க பலன் கிடைக்காமல் போகாது என்று கூறுவதாக விளக்குகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.